வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன்பதாக தலைப்புச் செய்திகள். ஈரானை சுற்றிய 10 ராணுவ தளங்களில் மொத்தமாக 50,000 படை வீரர்களை குவித்துள்ள அமெரிக்கா. மிகப்பெரிய தாக்குதல் திட்டம், டிராபா மக்களுக்கு இஸ்ரேல் அவசர எச்சரிக்கை. இந்தியாவின் அணு உலைகள் அமெரிக்க நிறுவனத்துக்கு அனுமதி. ஐரோப்பாவிலிருந்து ஏவப்பட்ட முதல் ராக்கெட் கடலில் விழுந்து நொறுங்கியது. மலேசியாவில் எரிவாயு குழாய் கசிந்ததனால் பாரிய தீ விபத்து. இத்தாலியில் 17 டெஸ்லா கார்கள் தீக்கிரை. அமெரிக்காவின் வரி விதிப்பின் விளைவு, நாளை முதல் கனடாவில் இந்த பொருட்கள் விலை உயர்வு. நில அதிர்வால் 3 லட்சம் பேர் பலியாகலாம் என ஜப்பான் எச்சரிக்கை. ஐக்கிய அரபு ராச்சியத்துக்கு செல்லும் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப். தொடர்பான விரிவான செய்திகள். அணு ஆயுதம் தொடர்பான டீலுக்கு வராவிட்டால் வரலாறு காணாத வகையில் ஈரான் மீது கொண்டு வீசி தாக்குதல் நடத்துவோம் என்று நேற்று முன்தினம் ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடும் வார்னிங் செய்துள்ளார். மேலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்கா ராட்சச விமானங்களை குவித்து வருவதோடு பதிலடியாக ஈரானும் ஏவுகணைகளை தயார் நிலையில் வைத்துள்ளது. இப்படி இரு நாடுகளும் இடையே பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் ஈரானை சுற்றியுள்ள 10 ராணுவ தளங்களில் மொத்தமாக 50,000 படை ராணுவ வீரர்களை அமெரிக்கா குவித்துள்ளதாக பரபரப்பு தகவல் வெளியாகி வருகின்றன. இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் டிராபா நகரிலிருந்து பொதுமக்கள் வெளியேற வேண்டும் என இஸ்ரேலிய ராணுவம் கடுமையாக எச்சரித்துள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தம் இந்த மாத தொடக்கத்தில் முடிவுக்கு வந்த நிலையில் காசா மீது இஸ்ரேல் ராணுவம் தொடர் தாக்குதல்களை நிகழ்த்தி வருகிறது. இந்நிலையில் டிராபா நகரில் மிகப்பெரிய அளவில் தரைவழி தாக்குதலை நடத்த இஸ்ரேல் ராணுவம் திட்டமிட்டுள்ளதனால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. முன்னதாக கடந்த ஆண்டு மே மாதம் டிராபா நகரில் இஸ்ரேல் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நிகழ்த்தியுள்ளது. இந்நிலையில் நேற்றைய தினம் ரமலான் பண்டிகை தினத்தில் டிராபா நகர மக்களை வெளியேறுமாறு இஸ்ரேல் உத்தரவு பிறப்பித்துள்ளமை அரபு நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இந்தியா அமெரிக்கா சிவில் அணுசக்தி ஒப்பந்தம் 2007ஆம் ஆண்டு அப்போதைய இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதி ஜார்ஜ் புஷ் ஆகியோரால் கையெழுத்திடப்பட்டது. இது தொடர்பான விரிவான பேச்சுவார்த்தைகள், சட்டம் மற்றும் ஒழுங்குமுறை அனுமதிகள், தொழில்நுட்ப அனுமதிகள், பொறுப்பு விதிகள் மற்றும் வரைபடங்கள் தயாரிப்பு ஆகியவற்றை தொடர்ந்து சுமார் 20 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான அனுமதி கிடைத்துள்ளது. இதன்படி இந்தியாவில் அணு உலைகள் அமைக்க இந்திய வம்சாவளியை சேர்ந்த கிருஷ்ணா பி சிங் என்பவருக்கு சொந்தமான ஹோல்டெக் இன்டர்நேஷனல் என்ற அமெரிக்க நிறுவனத்துக்கு அந்நாட்டின் எரிசக்தி துறை அனுமதி வழங்கியுள்ளது. இந்தியாவில் உள்ள டாடா கன்சல்டிங் என்ஜினியர்ஸ், லார்சன் அண்ட் டர்போ மற்றும் ஹோல்டெக் நிறுவனத்தின் பிராந்திய துணை நிறுவனமான ஹோல்டெக் ஏசியா ஆகிய நிறுவனங்களுக்கு சில நிபந்தனைகளுடன் நவீன அணு உலை தொழில்நுட்பத்தை பரிமாற்றம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்வெளிக்கு செயற்கைக்கோள் அனுப்புவதில் உலக நாடுகள் பலவும் போட்டியிடுகின்றன. இந்த போட்டியில் தற்போது பல தனியார் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்களும் இணைந்துள்ளது. அந்த வகையில் ஜெர்மனியை சேர்ந்த எஸ்ஆர் ஏரோஸ்பேஸ் என்ற தனியார் விண்வெளி நிறுவனமானது நார்வேயில் இருந்து சோதனை அடிப்படையில் ஸ்பெக்ட்ரம் என்ற ராக்கெட்டை ஏவியுள்ளது. ஐரோப்பாவிலிருந்து ஏவப்பட்ட முதல் ராக்கெட் இதுவாகும். திட்டமிட்டபடி இந்த ராக்கெட் விண்ணை நோக்கி சீறி பாய்ந்தது. 30 நொடிகள் வானில் பறந்த அந்த ராக்கெட் பின்னர் கலன்றடித்து கொண்டு கடற்பகுதியில் விழுந்துள்ளது. எனினும் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை ராக்கெட் எட்டியதாக எஸ்ஆர் ஏரோபேக்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மலேசியாவின் செலாங்கூர் மாநிலத்தில் எரிவாயு குழாய் கசிந்ததனால் விண்ணை முட்டும் அளவுக்கு பெருந்தீ ஏற்பட்டுள்ளது. ஷிகபாங் ஐயா வட்டாரத்திலுள்ள குடியிருப்பு பகுதியில் இன்று காலை 8 மணியளவில் தீ மூண்டுள்ளது. எரிவாயு குழாய் கசிவால் மூண்ட தீயில் 33 பேர் படுகாயமடைந்த நிலையில் 6 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சில வீடுகளுக்கு தீ பரவியதனால் சிலர் வெளியேற முடியாமல் சிக்கிக் கொண்டதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க போராடி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தாலியின் ரோம் நகரிலுள்ள டெஸ்லா டீலர் ஜீப் விற்பனையகத்தில் நேற்றைய தினம் ஏற்பட்ட தீ விபத்தில் 17 டெஸ்லா கார்கள் தீக்கிரையாகியுள்ளன. தீ விபத்து ஏற்பட்ட போது விற்பனையகத்தில் யாரும் இல்லை என கூறப்படுகிறது.
இந்த தீ விபத்துக்கான காரணம் இதுவரை வெளியாகாத நிலையில் போலீசார் இதுகுறித்த தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதனிடையே டெஸ்லா கார் விற்பனையகத்தில் ஏற்பட்ட தீ விபத்து பயங்கரவாத தாக்குதல் என உலகின் மிக பெரும் செல்வந்தரும் டெஸ்லா நிறுவனத்தின் உரிமையாளருமான எலான் மஸ்க் குற்றம் சாட்டியுள்ளார். எலான் மஸ்கின் அரசியல் விமர்சனங்கள் காரணமாக ஐரோப்பாவில் டெஸ்லா கார்களின் வீழ்ச்சியை சந்தித்து வருகின்றதோடு இத்தாலி முழுவதும் டெஸ்லா வாகனங்கள் சேதப்படுத்தப்படும் சம்பவங்களும் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ட்ரம்பின் வரி விதிப்பு மிரட்டல் வெறும் மிரட்டலாக இல்லாமல் நாளை முதல் கனடிய மக்கள் மீது உண்மையாகவே தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே ட்ரம்பின் வரி விதிப்பால் உடனடியாக எந்தெந்த பொருட்கள் விலை உயரக்கூடும் என்று பார்க்கலாம். முதலில் பாதிக்கப்பட்டு இருப்பது மளிகை பொருட்கள்தான். அதுவும் குறிப்பாக எளிதில் கெட்டுப்போகக்கூடிய பொருட்கள் விலை அதிகரிக்கலாம். புளோரிடா ஆரஞ்சுகள், விஸ்கான்சின் வகை சீஸ் ஆகியவைதான் முதலில் விலை உயரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் கனடியர்கள் பயன்படுத்தும் உணவுப் பொருட்களில் பாதிக்கு மேல், குறிப்பாக காய்கறிகள், பழங்கள் அமெரிக்காவிலிருந்துதான் இறக்குமதி செய்யப்படுகின்றன. கனடிய பொருட்கள் மீது அமெரிக்கா 25% வரிகள் விதிக்கும் போது அமெரிக்காவிலிருந்து கனடாவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கனடா வரி விதிக்குமானால் கனடியர்கள் பயன்படுத்தும் சாலட், லெட்டூஷ் கொண்ட சாண்ட்விச் ஆகியவற்றின் விலை அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் அரசாங்கம் அதன் பசிபிக் கடற்கரையில் 9 மெக்னியூட் அளவிற்கு பாரிய நில அதிர்வு ஏற்பட வாய்ப்புள்ளதாக எச்சரித்து புதிய அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இதனால் பேரழிவு தரும் ஆழிப்பேரலையும் ஏற்பட என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நில அதிர்வால் கட்டடங்கள் இடிந்து விழும், சுமார் 3 லட்சம் பேர் உயிரிழக்க நேரிடும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறானதொரு நில அதிர்வு ஏற்படுமாயின் $1.81 டிரில்லியன் பொருளாதார இழப்புகள் ஏற்படக்கூடும் என்று இது ஜப்பானின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி கிட்டத்தட்ட பாதி என்றும் மதிப்பிடப்படுகிறது. அடுத்த நூற்றாண்டில் இந்த பிராந்தியத்தில் 8 முதல் 9 மெக்னியூட் அளவிலான நில அதிர்வு ஏற்படுவதற்கு 80% வாய்ப்பு உள்ளதாக ஜப்பான் அரசாங்கம் மதிப்பிட்டுள்ளது. திருத்தப்பட்ட பேரழிவு தாக்க மதிப்பீடுகள், பணவீக்க அழுத்தங்கள் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட நிலப்பரப்பு தரவுகளை அடிப்படையாக கொண்டே ஜப்பான் அரசாங்கம் இந்த அறிக்கையை தயாரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த அறிக்கையின்படி குளிர்கால இரவுகளில் நில அதிர்வு ஏற்பட்டால் ஆழிப்பேரலை மற்றும் கட்டமைப்பு இடிபாடுகளால் 2,98,000 பேர் வரை உயிரிழக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் சுமார் 1.23 மில்லியன் மக்கள் வெளியேறுவதற்கான வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அழுத்தம் காரணமாக 100 முதல் 150 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நில அதிர்வு ஏற்படக்கூடும் என்றும், மேலும் 2011ஆம் ஆண்டில் 9 மெக்னியூட் அளவிலான நில அதிர்வால் ஆழிப்பேரலை ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த மாதம் ஐக்கிய அரபு ராச்சியத்துக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. $1 டிரில்லியன் அமெரிக்க நிறுவனங்களில் முதலீடு செய்யவுள்ளதாக சவுதி அரேபியா அரசு தெரிவித்திருந்த நிலையிலேயே டொனால்ட் ட்ரம்ப் பயண அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அமெரிக்காவில் ஓவல் அலுவலகத்தில் நடந்த நிர்வாக உத்தரவுகளின் கையெழுத்திடும் விழாவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த மாதம் கட்டார், ஐக்கிய அரபு ராச்சியம் மற்றும் சவுதி அரேபியாவுக்கு செல்லும் திட்டத்தை தெரிவித்திருந்தார். ஆரம்பத்தில் அறிவிக்கப்பட்டபடி மே மாதத்தில் இப்பயணம் நடக்குமா என்று கேட்டபோது அது அடுத்த மாதம் நடக்கலாம், ஒருவேளை சிறிது தாமதமாகலாம் என்று ட்ரம்ப் பதிலளித்துள்ளார். பாதுகாப்பு, வர்த்தகம் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு போன்ற துறைகளில் வளைகுடா நட்பு நாடுகளுடன் அமெரிக்கா உறவுகளை பலப்படுத்துவதே இப்பயணத்தின் நோக்கமாகும் என்றும், சவுதி அரேபியா மற்றும் கட்டாரில் அமெரிக்காவின் முக்கிய ராணுவ தளங்கள் உள்ளன. மேலும் பிராந்திய ராணுவ நடவடிக்கைகளில் அமெரிக்காவுக்கு ஐக்கிய அரபு ராச்சியம் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.